காரம் சேர்க்காம உப்பு மட்டும் சேர்த்து பண்ற முறுக்கு. வெள்ளை முறுக்குன்னு சொல்லுவோம், உப்பு முறுக்குன்னு சொல்லுவோம். இப்படிதான் என் ஹஸ்பண்டோட பாட்டி செய்வாங்க. அதே மெத்தட்ல நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். இப்ப நான் காமிக்கிற மக்கு பாத்தீங்கன்னா 1/2 கிலோ மக். அதுல 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்திருக்கேன். நீங்க சாப்பாட்டு அரிசி கூட சேர்த்துக்கலாம், புழுங்கல் அரிசி. நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா தண்ணி வடிச்சிட்டு கிரைண்டர்ல சேர்த்திக்கலாம். இது ரொம்ப கெட்டியா தண்ணியே ஊத்தாம அரைக்கணும்னு எல்லாம் இல்லைங்க. நம்ம இட்லிக்கு எப்படி ஆட்டுவோம் அரிசி, அதே மாதிரி நீங்க அரைச்சு எடுத்துக்கலாம். ஆனா நல்லா நைஸா அரைக்கணும். இதுக்கு 1 ஸ்பூன் நிறைச்சு கல்லுப்பு சேர்க்கிறேன். நல்லா நைஸ் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருங்க. நான் அரிசி எடுத்த அதே கப்ல 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேங்க. கிலோ கணக்குல பாத்தீங்கன்னா 1 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ பொட்டுக்கடலை. ஆனா அளந்து எடுக்கும் போது 2 கப் அரிசிக்கு 1 கப் பொட்டுக்கடலைங்க. ஏன்னா பொட்டுக்கடலையோட வெயிட் கம்மியா இருக்கும். அதனால அளந்து எடுக்கும் போது 2 கப் அரிசிக்கு 1 கப் பொட்டுக்கடலை. இப்ப மாவு எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு கடாயில 1 கிலோ அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். சன்ஃபிளவர் ஆயில் இன்னைக்கு எடுத்திருக்கேன். நீங்க கடலை எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். இப்ப நம்ம எடுத்து வச்ச அரிசியில நம்ம அரைச்சு சலிச்சு வச்சிருக்கிற பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்திருக்கேன். நீங்க கருப்பு எள்ளு இருந்தாலும் சேர்த்திக்கோங்க. 2 ஸ்பூன் நிறைச்சு வெண்ணெய் அல்லது 1 குழிக்கரண்டி அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப மிக்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நான் அரிசி ரொம்ப கெட்டியா ஆட்டிட்டதுனால மாவு நல்லா கெட்டியா இருக்குங்க. அதனால நல்லா தண்ணி தெளிச்சு மாவை நல்லா இலக்கமா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. இப்ப நீங்க உப்பு கூட டேஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க. தேவைப்பட்டா அந்த தண்ணியோடவே கொஞ்சம் உப்பு கலந்து கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, மாவு இந்த மாதிரி இருக்கணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். மாவு ரொம்ப கெட்டியா இருந்தா கடுக்கடுன்னு இருக்கும். ரொம்ப இலக்கமா இருந்தா நிறைய எண்ணெய் இழுக்கும். இது கரெக்டா இருக்கும். சாஃப்டா வரணும்னு வெண்ணெய் நிறைய சேர்த்திட்டீங்கன்னா பொங்கி பொங்கி வருங்க. நல்லாவே வராது முறுக்கு. அளவா சேர்த்திக்கோங்க. நான் எப்பயுமே ஒரு துணியை நனைச்சு போட்டுதாங்க முறுக்கு பிழிவேன். எண்ணெய் சூடாயிருச்சான்னு கொஞ்சம் மாவு போட்டு பாத்துக்கோங்க. நல்லா முறுக்க கையில எடுத்து அப்படியே எண்ணெய்க்குள்ள போட்டுருங்க. பிகினர்ஸா இருந்தீங்கன்னா ஓட்டக்கரண்டியோட பேக் சைட்ல எண்ணெய் தடவிட்டு அதுல பிழிஞ்சு கூட நீங்க அப்படியே எண்ணெயில சேர்த்துக்கலாங்க. இல்ல பிளேட்டோட பேக் சைட்ல எண்ணெய் தடவி கூட பிழிஞ்சு உள்ள சேர்த்திக்கலாம். அடுப்பு மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்லயும் வேண்டாம், ரொம்ப ஹை ஃபிளேம்லயும் வேண்டாம். மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு சுட்டு எடுத்துக்கலாம். உள்ள போட்ட உடனே நம்ம கரண்டியை போட்டு திருப்ப கூடாது. உள்ள போட்டுட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு ஜஸ்ட் அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. ஒன்னோட ஒண்ணு ஒட்டி இருந்தா கூட வந்துரும். இதே நீங்க காரம் சேர்த்து பண்றதா இருந்தாலும் அரிசி ஆட்டும் போது வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் சீரகம், ஓமம், பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு முறுக்கு பண்ணிக்கலாம். 2 பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் கொதிக்கிறது அடங்கும் பாருங்க. அந்த டைம்ல எடுத்துட்டு எண்ணெய் வடிச்சிட்டு நீங்க ஏர்டைட் கண்டெய்னர் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா போட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 15 நாள் ஆனாலும் கிறிஸ்பியாவே இருக்கும். தண்ணி படாம மட்டும் பாத்துக்கோங்க. நல்லா முறுமுறுன்னு இருக்குங்க. எப்பயும் காரம் போட்டு பண்றதுக்கு இந்த மாதிரி கூட ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது 2 டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஒரு டப்பா முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு டப்பா யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப கிறிஸ்பியாவே இருக்கும் ரொம்ப நாளைக்கு.